நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இருந்து சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அது முழுமையாக வந்து அது செரிமானமாகி உள்ளே போகாமல் செரிக்காத சில விஷயங்கள் எல்லாமே நம்ம ரத்தத்தில் வந்து கலக்க ஆரம்பிக்கும். அதை நம்ம உடல் வந்து ஒரு ஆன்டிபாடிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது ஒரு ஆன்டிஜனாக நினச்சி ஆன்டிபாடிஸை நிறைய ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதை தான் ஆட்டோ இம்யூன் கட்டுன்னு சொல்கிறோம். இவங்களுக்கெல்லாம் அந்த மியூக்கஸ் செக்ரேஷன் வந்து கம்மியாக இருக்கும். இவங்களுக்கு தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள், டைப் 1 டயபெட்டிஸ் இருக்குது, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறது, சொரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, இதெல்லாமே வந்து நம்ம அவங்களுக்கு பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கும் சரியான பசி வந்து இருக்காது. அதே மாதிரி வந்து ஒரு சில வகையான உணவுப் பொருட்கள் சாப்பிடும்போது அலர்ஜி வந்து இவங்களுக்கு நிறைய வரதை வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆட்டோ இம்யூன் கட். அதே மாதிரி டாக்ஸிக் கட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் அதிகமாக வந்து இருக்கும். இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான பாக்டீரியாஸ், வைரஸஸ் வந்து அவங்க வயிற்றில் பகுதியில் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வயிறு எப்போவுமே வந்து முழுமையாக செரிமானம் ஆகாமல் நிறைய டாக்ஸின்ஸ் வந்து நம்மளுடைய கல்லீரலில் வந்து சேமிக்கப்படும். ஸோ இதுதான் வந்து டாக்ஸிக் கட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இது எதனால் வரும் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து சில ஹார்மோன் சேர்ந்த உணவுகள்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதனாலேயும் நம்ம வந்து அந்த கட் பாக்டீரியாஸ் இம்பாலன்ஸ் ஆகி டாக்ஸிக் கட் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து ஹார்மோன் ரிலேட்டடான கட் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து அவங்க உடம்புல இந்த ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடிய சில கட் பாக்டீரியாஸோ வைரஸஸ் வந்து ப்ராப்பராக வந்து இருக்காது. ஸோ அதனால் என்னாகும் அப்படின்னா அவங்களுக்கு பிசிஓடி மாதிரியான பிரச்சனைகள், அதே மாதிரி ஃபைப்ராய்டு மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு அதிகமாக வந்து இருக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு செரிமானமே வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். இவங்களுக்கு டைஜஷன் ரிலேட்டடான கட் இஷ்யூஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வகையான உணவுகளை செரிக்கக்கூடிய கட் பாக்டீரியாஸ் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இருக்கும். இந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு நோய்களே வந்து உருவாக்குது. நிறைய பேருக்கு இந்த ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்ஸ் வர்றதுக்கு, இதே மாதிரி வந்து ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வர்றதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. மிக முக்கியமாக ஸ்ட்ரெஸ். இந்த ஒரு விஷயம் இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய ரெடி டு ஈட். ஸோ நிறைய நம்ம வந்து பீஸா, பர்கர் எல்லாமே வந்து இன்றைக்கு ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்கும் போது இதுவும் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான முக்கியமான காரணமாக வந்து இருக்குது. ஸோ ஒரு நோய் வருது அப்படின்னா உங்கள் குடல் எந்த வகையான ஒரு குடல் அப்படிங்கிறத அதனோட டைப் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அப்போ தான் அந்த வகையான உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது நோயிலேருந்து முழுமையாக விடுபட முடியும். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி பண்ணுறதுக்கு தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு தீர்வு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 4 மாதத்துக்கு ஒரு முறையும் நீங்கள் பேதிக்கு மருந்து வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அன்றைக்கு மோர் வகையான உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்க சொல்லுவோம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் மீண்டும் நல்ல பாக்டீரியா, வைரஸஸ் நம்ம குடலில் வந்து அதிகப்படுத்தும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே நிறைய நோய்கள்லேருந்து நம்ம வந்து தவிர்த்துக்கலாம்.